கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 15 வசனம் 12. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். அவரே அல்லாமல் வேறு தேவன் இல்லை. அவரே நம்மை உண்டாக்கினவர். அவரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் நாம் அன்பு கூர்ந்து அவரை நாம் தேடும்போது நாம் அவரை கண்டடைய முடியும். அவருடைய மிகுந்த கிருபைகளினால் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 2 நாளாகமம் 15:12 தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் தேடுவோம் என்று உடன்படிக்கை செய்தார்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் உடன்படிக்கை செய்தார்கள். ஆசா இஸ்ரவேலை அரசாண்ட நாட்களிலே அசிரியாவின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கி அவன் ஆசாவிடமும் சகல ஜனங்களிடமும், கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்றான். நாம் கர்த்தரை தேடி வாழ்கின்றோமா அல்லது அவரை விட்டு நம் எண்ணத்தின்படி வாழ்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நெருக்கத்திலே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். பின் அவரை மறந்து வாழ்கின்றோம். ஆனால் அவரோ நாம் கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு வெளிப்பட்டு நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் கர்த்தரை தேடுகிறவர்களாக சுயநலவாதிகளாக வாழாமல் எப்பொழுதும் சதா காலங்களிலும் கர்த்தரை நாம் தேடுவோமானால் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். நாம் அவரை கண்டடைய முடியும். அவர் நாமத்தை எப்பொழுதும் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தேவைக்கு மட்டும் அவரை நாம் தேடுகிறவர்களாக இல்லாமல் சதா காலங்களிலும் அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எப்பொழுதும் உம்மை தேடுகிறவர்களாய் எங்களுடைய கண்களால் உம்மை கண்டடைய, உம்மை போல நாங்கள் வாழ, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீர் எங்களை பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.